வணக்கம் நட்புகளே. கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு. மாலை போடுறவங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாலை போடுறது அந்த காலத்தில் மாதிரி, அந்த காலத்தில் வந்து 2 நேரம் விரதம் இருந்து 1 நேரம் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சரீரத்தை விட என்னோட வேண்டுதல் தான் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நடக்கிற கஷ்டம் அதை பொறுக்காம இது சரியா போகணும், என் பிள்ளைக்கு சரியா போகணும் அப்படின்னு நினைச்சு தானே வேண்டுதல் இருந்து தான் நம்ம வந்து மாலை போட்டுட்டு போறோம். அது ஐயப்பனுக்கா இருந்தாலும் சரி, முருகனுக்கா இருந்தாலும் சரி, நம்ம கும்பிடுற பகவான் அவருக்கு தான் நம்ம வந்து சொல்றோம். இதுல வந்து அரசியலோ மனிதர்களோ ஸ்டேட்டோ எதுவும் வரப்போற கிடையாது. சரியா? ஒண்ணுமே கொண்டு போகாட்டா கூட கடவுள் ஏத்துக்குவாரு. அது அந்த கோயில் தான் வருமானமா, இந்த கோயில் வருமானமா அப்படிங்கிறத பொலிட்டிக்கல். ஆனா, பெண்கள் வந்து சில பேரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டதுனால உடனே அவங்க வந்து ஆன்டி ஐயப்பனாவோ, முருகனாவோ மாறப்போறது கிடையாது. பெண்களுக்கு பிறவாத மழலைகள் 7 நாள் அந்த தலை குளிக்கிற நேரம் திருஷ்டி. அதனால தான் கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயப்பனை வந்து மகிஷாசுரனி எந்த மாதம் கன்னிகள் வரலையோ அந்த அந்த வருஷம் தான் நான் கல்யாணம் கட்டிப்பேன் அப்படிங்கிற ஒரு தவம் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால தான் ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் விடுற கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, மகிஷாசுரனியோட அந்த தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்கள் கணவர் மாலை போட்டோடனே, குழந்தை மாலை போட்டோடனேயும் எவ்வளோ சுத்தமா இருப்பீங்கல்ல. அதே மாதிரி தாங்க உங்க தாலியில அந்த ஐயப்பனுக்கும் அப்பனை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. வருஷம் ஃபுல்லா இதே சுத்தமா இருங்க. இதே பதிவிரதையா இருங்க. அவரு ஐயப்பனுக்கு மாலை போட்டு அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு கும்பிடும்போது, "சுவாமி சரணமையப்பான்னு" அவர் கால்ல விழுகுறீங்க. உங்க கணவர் உங்க கால்ல விழ தேவையில்ல. ஆனா, அந்த கழுத்துல போட்டிருக்க தாலிக்கு அந்த ஐயப்பனுக்கும் அப்பன் இல்லையா? அவருக்கு ஒரு மரியாதைய குடுத்து, எப்பவுமே வீட்ல நம்ம சுத்தமா இருக்கலாம். அதுக்கு அந்த தாலிக்கு டெய்லி நைட்டு கார்த்திகையா இருந்தாலும், மார்கழியா இருந்தாலும் வருஷம் ஃபுல்லா நம்ம எப்பவுமே ஒரு சந்தனமோ, குங்குமமோ அதில வச்சு கும்பிடணும். இரவு படுக்க போகும்போது அந்த தாலிக்கு அத வச்சுட்டு அதுக்கு கும்பிட்டாலே கோயிலுக்கு போன புண்ணியம் நம்மள தேடி வரும். இறைவன் நம்மள தேடி வருவாரு. எந்த சாமியார்கள்கிட்டயும் போக தேவையில்ல. நாம சாமியாராவும் மாற தேவையில்ல.